வாங்க இன்னைக்கு கேரட் பூரி செய்ய போறோம். தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாங்களா? 3 கேரட் துருவி வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 வரமிளகா, அது ஆரஞ்சு கலர் மிளகா, இது எங்க வீட்டு தோட்டத்துல மிளகா. அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ரவை. ரவை எதுக்காக அப்படின்னா அந்த பூரி நல்லா புசு புசுன்னு அமுங்காம நிற்கும், அதுக்காக. வாங்க இப்போ நம்ம இது 3ஐயும் அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது கேரட்டு, மிளகா, சீரகம், அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை காய விடாமல் மூடி வச்சிருங்க. இப்போ பூரியை இந்த மாதிரி 2 அப்படி கட் பண்ணிக்கலாம் மாவை. இப்போ சின்ன சின்னதாக இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம பூரியா ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துடலாம். இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக அந்த கரண்டியை வச்சு லேசாக அப்படி அமுத்தி விட்டிங்கன்னா பூரி நல்லா புஷ்ஷுன்னு எலும்பிடும். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிங்கன்னா பூரி எலும்பாது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இப்போ அந்த பக்கம் பிரட்டி போட்டோம். இப்போ ஒரு ஹெல்த்தியான பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.